என்ன பத்தி ஏன் சத்தமா பேசுறீங்க? அம்மாட்ட சத்தமா பேசினா எங்க இருந்தா உனக்கு கேட்குமோ? ஓடி வந்து எங்க இருந்து ஓடி வரல, இங்கதான் இருந்தேன். நைட்டு வேலை யார்கிட்டயும் சொல்லல லைவ் வரேன்னு. கொஞ்சம் போரா இருந்தது. போர்னா கொஞ்சம் வெட்டியா இருக்கேன். ஸோ அதனால லைவ் வரலாம் அப்படின்ட்டு. ஹாய் தியா பேபி, ஃப்ரீயா இருக்கியா? ஜாயின் பண்றியா? தியா ஏ ஃப்ரீயா இருக்கியாடி? லைவ் ஜாயின் பண்றியா? தியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷூட்ல தான் இருக்கேன். ஆமா, யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே பிஸி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஹாய் சுஜித். சுஜித் ஹாய் சொல்லிருக்கா. ஓகே, ஆக்சுவலி நான் இப்போ வந்து பாக்யலட்சுமி செட்டில் இருக்கேன். இங்கே யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஹாலில் இருக்கா சீனு? ஓகே, சரி இந்த பீஸ் காமிக்க வேணாம், அந்த பீஸை கடைசியாக காமிக்கிறேன். ஹாய் சுஜித். ஷூட்டிங் ஸ்பாட் காமிக்கலாம் உங்களுக்கு? ஓகே காமிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாய் சொல். ஐயோ ஏதோ மிதிச்சிட்டேன். ஓகே, அதுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்புறம் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட் காமிக்கிறேன். எந்திரிச்சு போகணும் இல்லையா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்லிப்பர் வேற காணும். இது கிச்சனுக்கு முன்னால சீன். இதில் எப்படி தாண்டி போகிறது? பெட்டு மேலே ஏறி போகிறோம். பெட்லேருந்து இறங்கி ஸ்லிப்பர் கட்டுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஓகே, இது வந்து செல்வி அக்கா தூங்கிட்டு இருக்காங்க. பாவம், நைட் ஷூட்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சதீஷ் அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்களுக்கு சீன் படிக்கிறேன் நான், ரொம்ப நல்லா இருந்தோம். அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய். யாரு பாத்தீங்களா? ஹாய். இந்த ஸ்கூல் பொண்ணு யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் தான் ஒரு இனியா. நான் தான் ஒரு இனியா. ஐயோ ரெண்டு ஒண்ணு தான். ஆமா, ஏன் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டா கொஞ்சம் இந்த மாதிரி பைத்தியம் ரெண்டும் போயிட்டு வாங்களே. எஸ், நீங்க எல்லாம் சொல்லணும், நானே சொல்லிடுறேன். நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஊரை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கேன். எஸ், அவளுக்கு வந்து அடுத்த ஷார்ட் இருக்கு. இல்லைன்னா அவளை ஜாயின் பண்ணிருப்பான். நான் பார்க்க போறது பாட்டி. அம்மா அரே ஹாய். ஹாய் ஹாய். அவங்க சீன் பேப்பர் பார்த்துட்டு இருக்காங்க. முடிவு சொல்லுங்க. ஏய் லைவ்ல எப்படி சொல்றீங்க? தப்பா ஆயிடும்டி. நாங்க லொகேஷன் கீழ என்ன ஷூட் போயிட்டு இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா? ஸ்டில் மீனாக்கா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய். கீழே ஷூட் போயிட்டு இருக்கு. நான் வந்து காமிக்கிறேன். இந்த ரூம்ல கீழே சீன், இந்த ரூம்ல யாரு கீழே போகலாம்.
லைவ் போகிறேன் சும்மா லைவ் தெரியுங்கண்ணா தூங்குறோம் தூங்குறப்ப ஓகே அவ்வளோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது ஷூட் போய்ட்டு நான் மேலே போகிறேன் அப்படியே காமிக்க முடியும் விஷாலும் நானும் ஆன்ட்டியும் ஷார்ட்டில் இருக்காங்க அப்படியே காமிச்சேனே தட்ஸ் இட் சீரியல் வர்றது என்னோட வாய்ஸ் இல்லை இப்போ வந்து மீனாக்கா தூங்கிட்டு இருக்காங்க இதை நான் எப்படி தாண்டி இப்போ போகிறேங்கிறது அந்த அப்பா ஹாலில் தான் இருப்பாங்க. அப்பா ஐம் டயர்டு இந்த 2 சீன் தானே எனக்கு அதுதான் ஸோ பார்த்துட்டிங்களா அவ்வளோதான் இது கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கண்டினியூ ஷெட்யூல் நீங்கள் தானே பள்ளியிலே டீ போட்டாச்சு அதானா போட்டுருக்காங்க வெங்கட் அந்த பையன் கீழே சீன் போயிட்டு இருந்தது இல்லைன்னா எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் ஓகே அக்கா தேங்க்யூ வெயிட் சூடா இருக்கு பரவாயில்ல ஓப்பன் பண்ணிடு 3 சீன் மேடம் கொடுங்க நான் ஓபன் ஓப்பன் பண்ணிட்டேன் கிச்சன் இன்னொரு சீன் வரும். செல்லியன் இருக்காங்களா இன்னைக்கு இல்லைல்ல நோ செல்லியன் வந்து இன்னைக்கு சீன்லே இல்லை பாவம் டீ லெமன் டீ போட்டிருக்காங்களா நேகாவை காட்டுங்க நேகா உங்களை காட்டவான் இப்போ ட்ரெஸ் மாற்றிடுவாங்க இப்போ அவங்க இனியாவா இருக்காங்க யாருக்கிட்டே ரியாக்ட் பண்ற ஆமாம் ஆமாம் ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா தேங்க்யூ சரவணன் தேங்க்யூ ஓ ஓ கொஸ்டின்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கு மேம் எழில் ஷார்ட்ல இருக்காங்க ஸோ ஏதாவது எனக்கு போர் அடிக்குது இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்கடி அதுதான் என்னோட ஃபேன் பேஜ்லேருந்து சொல்லியிருக்காங்க ஐம் குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ பெஸ்ட் மெமரிஸ் இன் செட் கேக்குறாங்கடி நம்மள தான் பெஸ்ட் மெமரிஸ் இன் செட் பெட்ஷீட் போத்தி தூங்குறது யா ஆக்சுவலி குல்ட் இருக்கும் நாங்கள் குல்ட்டெல்லாம் எடுத்து மேலே பெட்ஷீட்டில் போத்திக்க மாட்டோம் இங்கே பெட்டுக்குன்னு ஒரு பெட் கவர் போட்டுருப்பாங்க தெரியுமா அந்த பெட் கவர் எடுத்து உள்ளே போய் சுருட்டி 2 பேர் படுத்துப்போம் நானும் நேகாவும் அதுதான் கயல் பாப்பா வந்து இங்கே இல்லை அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்காங்க நான் போயிருந்தேன் ஸோ என்னோட செட்லையா நேகா தான் ஆப்வியஸ்லி புது படம் சூப்பர் நான் அப்போவே சொன்னேன் உங்களை அக்காவை இங்கே வந்து படிங்க இங்கே வந்து தூங்குங்கன்னு சொன்னேன் சரி எந்திரிச்சிட்டீங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு போங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் காமிச்சேன் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு நேற்று ஃபுல்லாக நேற்று நைட் கஸ்தூரியா வேலை பார்த்தேன் 4 மணிக்கு தான் வந்தேன் அதனால பிஸி கொஞ்சம் நேரம் வந்துட்டு ப்ளீஸ் கேளும் அக்கா வந்து கஸ்தூரியாவும் பண்ணுறாங்க இல்லையா அதில் ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே யா அருண் பிரசாத் அண்ணா பத்தியா என்னோட ஷோஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் பெருசாக பேசினது கிடையாது பட் இப்போது சிங்கிள் பொண்ணுங்க ஷோவில் தான் பார்த்தேன்
ஹீஸ் குட். 10 9 பாடவா 8 பாக்யாவை காட்டுங்க. பாக்யாமா வந்து கீழே ஷார்ட்ல இருக்காங்க. தேங்க்யூ. ஓ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரும் என்ன தஞ்சாவூர்ல பார்த்துருக்கீங்க? ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அங்கே ஷூட்டிங் வந்தது ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ விபு. அதாவது இது என்னோட டீ டைம். டீ டைம்னா காலையிலேருந்து வெட்டியாக தான் இருக்கேன். தேங்க்யூ. ஐயோ நிறையா பேர் லவ் யூ சொல்லியிருக்கீங்க. லவ் யூ ஸோ மச். பொட்டு வச்சுக்கோங்க. எனக்கு பொட்டு வைக்கணும்னு ஆசை தான். பட் கேரக்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, வைக்க முடியாது. ஹாய் ஹரிபிரசாத். ஹாய் தாத்தா. பாட்டி இப்போ காமிச்சினேன். தாத்தா தெரில இன்னைக்கு இல்லை. நேஹாக்கான் எப்படி? நேஹாக்கா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஷீ இஸ் பிஸி. ஒரு ஆட்டிடியூட். நான் என்ன பண்றது? எல்லாரும் காமிங்க காமிங்க காமிங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஃபேவரட் கலர் வந்து பிளாக். என்னோட ஃபேன் பேஜ் வந்து திவ்யா. ஹாய். ஷூட்டிங்ல சும்மா உட்காந்துருக்கேன். ஷூட்ல தான் இருக்கேன். ஐயோ தேவையில்லாத கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க. பர்சனல் வந்து நான் சொல்ல மாட்டேன். அவங்க தான் ரிவீல் பண்ணணும். எனக்கு வந்து ஹீரோ வந்து விஜய் சார் தான். தேங்க்யூ. நெட்டியில பொட்டு வச்சா நல்லா தான் இருக்கு. உங்களுக்காக வேணும், இப்போ லைவுக்கு வேணுமா பொட்டு வச்சுக்கிட்டா அதை வேணுமா பண்றேன். பொட்டு எங்க இருக்கு? நேகா அதுல ஏதாவது பொட்டு இருக்காடி? நேகா அதுல ஏதாவது பொட்டு இருக்கா? பொட்டு வைங்க பொட்டு வைங்க. லைவ்லயாவது பொட்டு பொட்டு இருக்கா இல்லையா? இருக்காடி? பொட்டு தானே வைக்கணும். நல்லா இருக்கு. லெமன் டீ நல்லா இருக்கு. பெருசா இருக்குமா? தனாக்கா அது ஏதோ ஒரு கலர். பிங்க் கலர். நேஹா வந்து பிங்க் கலர் வைக்க சொல்றேன். பிங்க் கலர். ஓகே ஓகே. எஸ். எப்படி இருக்கு பொட்டு? ஸோ நீங்க கேட்டனால லைவுக்காக வச்சிருக்கேன். அப்புறமா எடுத்துருவேன். ஸோ சீரியல் பற்றி ஏதாவது கேளுங்க. சீரியல் பற்றி ஏதாவது கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். ஐ மீன் ப்ராஜெக்ட் பற்றி என்ன. என்ன மாதிரி எப்படி சீரியல் ஆக்டர் ஆகுறதா? வேண்டாம் வேண்டவே வேண்டாம். அக்கா இனியா எங்க? இனியா வந்து நான் சொன்னேன், ஷீ இஸ் வெரி பிஸி அண்ட் ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட் வெரி வெரி ஆட்டிடியூட். எங்கள் டீம் தான் இப்போ காமிச்சேனே நான் எல்லாருக்குமே. கீழே ஷார்ட் போயிட்டு இருக்காக்கா. இல்லைன்னா எல்லாரையும் நான் காமிச்சிருப்பேன். பூச்சினே ஆட்டிடியூட்னு யூடியூப் சேனலில் வருமா? எஸ், ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட். ஹாய் தீபி. ஓகே, நீங்கள் சீரியல் அப்டேட் பற்றி யாரும் கேட்க மாட்டீங்க. நானே சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன்.
இது பிந்தி எடுத்தல்ல, நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு சீன்ஸ்ல. அப்புறம் நிறைய ஹாப்பி சீன்ஸ் எல்லாம் இருக்கு, ஜாலி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, ப்ரொடக்ஷனில் என்ன லஞ்ச், இந்த ப்ரொடக்ஷனில் ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா ரசம் சாப்பிட்டேன். பாக்யலக்ஷ்மி ஷூட்டிங் தான். ஹாய் பாலா, ஹாய் மோனிகா. தேங்க்யூ அனோகரன். நீங்க ஆர் யூ மேரிட்? நோ. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேன் பேஜில் வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் அண்ட் லவ் யூ ஸோ மச். ஹாய் சிங்கிள் பொண்ணுங்க அஃபிஷியல் வந்து ஹாய். ஏய் இங்க பாருடி, என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு. உங்களுக்கும் செல்லியனுக்கும் குழந்தை பிறக்கிற சீன் இருக்காவா? அது இல்ல, அது என்ன கொஸ்டின்? உங்களுக்கும் செல்லியனுக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி சீன் இருக்கானா? எப்படி இது வரல கொஸ்டின் கேக்குறீங்க? நைஸ். கண்டிப்பா ஒரு சீன் உங்களுக்காக வைக்கிறேன், வைக்க சொல்லலாம் ஆண்டி. ஆமா, எப்போ இனியா அப்பா மாட்டுவாரு. எஸ், அங்கிள் வந்து எப்போ மாட்டுவாருன்னா அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோம். எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாரும், அங்கிள் வந்து எப்போ மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்றோம். அங்கிள் எப்போ மாட்டுவாருன்னு, சீக்கிரமே மாட்டுவாரு. தேங்க்யூ அருண். தேங்க்யூ இந்துமதி. என்ன கொஸ்டின் கேட்டீங்க நிறைய தடவை? நான் கவனிக்கலாம், சாரி. பிந்தி ஏன் வச்சிருக்கேன்னா, லைவ்ல வந்து எல்லாரும் நிறைய கேட்டனால சும்மா வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்துருவேன். ரித்திகாக்கா இன்னைக்கு ஷூட் எல்லாம் உங்களுக்கு. சரி, எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை. ஸ்பெக்ஸா? நோ நோ நோ. வலிமை அப்டேட்டா? டேய், அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் கேட்பீங்களா? என்னது இது? எப்ப பார்த்தாலும் வலி, எங்க போன வலிமை அப்டேட். ஆனா காஃபி கொடுங்க, வலிமை அப்டேட் இருக்கா? செலியன் ப்ரோ ஸ்க்ரீன் டைம் ஏன் கம்மியா இருக்கு? நம்ம அதை பத்தி பேசலாம். இங்க பாருடி, யாரோ ஒன்று கேட்டிருக்காங்க, என்னோட ஃபேன் பேஜ் வந்து கேட்டிருக்காங்க, சேம் டைம்ல தலை படம் வருது, தளபதி படம் வருது, எது நீங்க சூஸ் பண்ணு? ரெண்டும் வரட்டும். சிங்கிள் பொண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குமா? இருந்தா நீங்க இருப்பீங்களா? நேஹா வந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டா.
நீ தானே இப்ப போவேனா சொன்னேன். அது நோ 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 நோனா போவேனா தான். குஞ்சப்பா எப்படி இருக்காரு? இஸ் கியூட் நாட்டி ஃபெலோ. குஞ்சப்பன். நம்ம அம்மா அவங்களுக்கு எப்படி புரியும்? அப்பெல்லாம் இது இப்பெல்லாம் வேற சொல்லி கூப்பிடுறாங்கடி, பாவம் குழந்தை. விஷாலும் மம்மியும் அப்பப்பா ஷார்ட்ல இருக்காங்க. தளபதி சடனா செட்டுக்கு வந்தா என்ன பண்ணுங்க? இவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேக்குறாங்க. போட்டோ எடுத்துப்பேன். போட்டோ எடுத்துப்பேன். அப்புறம் உட்காந்து கொஞ்சம் ஒரு கப் டீ இல்லடி. நேகா வாய்ஸ் கேக்குது. அவங்க வரமாட்டாங்களாம். வாடி அங்க சும்மா தானே உட்காந்துட்டு. பிஸி வித் ஃபோன் கால். ஃபோன்ல கொஞ்சம் பிஸியா இருக்கும். அபிதா ஹாய். எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். லாஸ்டா என்ன மூவி தியேட்டர்லயா? லாஸ்டா எனக்கு எப்ப தியேட்டர் ஓபன் ஆச்சுன்னே தெரியல. ஹாய் பார்ட்னர் ஹாய். தேங்க்யூ சோ மச் வினோத். உங்களுக்கும் செல்லினுக்கும் எப்போ ஃபைட்? அதான் ஃபைட்டை மட்டும் தானே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்கும். என்னடி என்னமோ கேக்குறாங்க. கொஞ்சம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் அநியாயமா இல்லையா உங்களுக்கு? சாரி, ஒரு ஃபோன் கால். எப்போ வந்துட்டாங்க நேகா. ஹாய். உங்க திவ்யா அக்காவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதா தான் வெரி பேபி. இங்க பாரு பேபி, டாக்டர் மூவி வெரி பேட். will you marry me அப்படின்னு நான் கேட்கல. யாரும் என்ன சொல்லலாம்டி? விஸ்வநாத் கேட்டிருக்காரு will you marry me அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. என்ன அவன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஸ்வா இல்ல ஒழுங்கா படிங்க. என்னடி நான் படிக்கலடி. கரெக்டா எங்க இருக்கு? விஸ்வபாய். விஸ்வபாய் உள் பேர் படிக்கல. பிடிச்சிருக்குல்ல? ஓகே. சாப்டர் 2 அப்டேட். என்ன எல்லாரும் ஒரு முடிவா தான் வந்திருக்கீங்க போல. கலாய்க்கறாங்களா நம்மள? கேஜிஎஃப் சாப்டர் 2 அப்டேட்லாம் கேக்குறீங்க. எங்களுக்கு இப்ப அடுத்த சீன் என்ன போகுது தெரியுமா? அந்த சீனோட அப்டேட்டே தெரியாது எங்களுக்கு. சொல்ல கீழ போற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஷார்ட்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சுப்போம். அப்படினா நாங்க எப்படி சொல்றது? என்னடி ப்ளே பாய் கோபியா? டாடி நீங்களா புகழ்றீங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் எங்களுக்கு வேண்டும். நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமா அக்கா சூப்பரா பாடுவாங்க. யார சொல்றீங்க? நேகாவை தானே சொல்றீங்க. நீங்க கேமராவை தூரம் வைக்க நீங்க கை எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரம் தான் வைக்க முடியும். என்னது திரும்ப அக்கா கொஞ்சம்? என்னடி அக்கா கொஞ்சம்? கேமராவை தூரம் வைங்க. இதுக்கு மேல எப்படி நம்ம தூரம் வைக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது நீ வச்சிருப்பேடி ஸ்டாண்ட் இண்டு விட்டு வலிக்காது. ஹாய் ஜெயந்தி. மலேசியால இருந்து யாரோ லவ் கொடுக்குறாங்க. அந்த லாஸ்ட்டுக்கு இப்படி போயிடுங்க. போயிடலாம்டி. என்னடி எப்போ அதுவே தானா வரும். ஹாய் ஆண்டியா. ஹாய் அங்கிள். மென்டல் பிஹேவியரே ராதிகா கேரக்டர் லெஃப்ட் திஸ் இயர். யா ஒரு சில பர்சனல். மே நோ யுவர் ஹைட் ப்ளீஸ். யார் ஹைட்? ஆக்சுவலி நான் ஹைட்டை செக் பண்றது கிடையாது. வை டிசப்பாயின்ட்மென்ட். ஆமா நேகா வந்து உண்மையாவே 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. சீரியஸ் இல்ல இது ஒரு போய் உங்களுக்கும் தெரியும். ஹாய் கிஷோர் ரிப்ளை பண்ணிட்டேன். ஹாய். குஞ்சப்பன்னா யாரு? குஞ்சப்பண்ண தெரியாதா? ஒரு திவ்யா அக்கா ஃபாலோவரா? யா. இனியாவோட ஏஜ் வந்து ஸ்வீட் 16. நோ 19. குஞ்சப்பன் வந்து திவ்யாக்கோட பாய் ஃப்ரெண்ட். ஆமா குஞ்சப்பன் என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து புது பாய் ஃப்ரெண்ட். அந்த பேர் ஐயோ அவன் பையன்டி. என்னக்கா பேசுறீங்க? குஞ்சப்பன் திவ்யாக்கோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னேன். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அவன் அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் நீங்க தான். அவன் என்னோட பையன்டி. இது என்னடி நீங்க நான் லவ் பண்றீங்களாவா? ஆமா நீங்க முடிஞ்சா
எடுத்துட்டீங்களா? யாரடி அது? எங்கடி அவங்க காணும்? இதோ இருக்காங்க. யார் அவங்க? நீங்க என்னடி இது? ஆரியன் ப்ரோ வந்து அது ஆரியனோ நீங்க கேட்டது வந்து எனக்கு அவ பேர் என்ன செலியனா நினைச்சேன். செலியனா நான் என்னன்னு சொல்ல நினைச்சேன். திவ்யாக்கா ஆரியம் மேரிட் இல்லம்மா. உங்கள சே ஹாய் அக்கா. ஹாய். உங்க எப்படி கப் ஆஃப் காஃபியா? சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா கப் காஃபி அந்த மாதிரி. ஏஜ் என்னடா சொல்லலாம்? 23. நான் தான் ஆன்சர் பண்றேன் இல்ல. ஓகேடா. நேஹா நீங்க ஸ்கூல்ல இருக்கோ. இப்போ வந்து நான் ஸ்கூல் போறேன். நான் காலேஜ் படிக்கிறேன். ஆக்சுவலி திவ்யா அக்கா சொல்றதுனால நான் பல பேர் அசிங்கமா திட்டுறேன். காலேஜ் படிக்கிறேன். பேரெழுத்துக்கு ஆமா மோலே நான் போயிடுறேன் காங்கிறது. மோலே இன்ட்ரெஸ்டிங்கா நான் வரக்கு முன்னாடி திவ்யா அக்கா ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்தோடனே இப்ப நீங்க சிங்கிள்னா என்ன பண்ண போறீங்க? கமிட்டட்னா என்ன பண்ண போறீங்க? பைக் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சிரிப்பு. நாங்க தான் ஒரு சீன் வச்சாங்க பைக் வரலன்னாங்க. அதுக்கு டப்பையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஜிபி முத்தான ஃபேன்ஸ் நாங்கெல்லாம். அவரோட வெறித்தனமான ஃபேன்ஸ் நாங்கெல்லாம். ஆமா என்னோட ஊர் வந்து ராமநாதபுரம். எங்க பாப்பா நேம் கேக்குறாங்கடி. தங்கச்சி பேர் வந்து சாகிதி. என்னடி 2 நிமிஷம் பிரேக் அவுட் சொல்ற. ஆனா நாங்க வச்ச பேரு சிக்கு. ஆமா அவனை பல பேர் வச்சு கூப்பிடுறதுனால ஒரிஜினல் பேர் எங்களுக்கு மறந்து போயிடுது. நீவோட ரிலேட்டிவ் என் ஃப்ரெண்ட் சந்தோஷ். சந்தோஷமா இருந்தா சரி. நல்லது. சந்தோஷம். Who is behind you? காமிச்சனா தெரிச்சிருவீங்க நீங்க. மினிஸ் மேரேஜ் யார் மேரேஜ் கேக்குறாங்க? உங்களுக்கு தான். எனக்கு கேட்க கூடாது. பத்த கொஞ்ச கீழ வைங்க மேல எடுக்கு. சரி எனக்கு எப்போ ஃபைட் முடிஞ்சிடும். மொத்தமா முடிஞ்சிடும். நீங்க புசு புசுன்னு ஆறி. ஓ தேங்க்ஸ். மாஸ் போகன். இதுவும் பெருசா வந்துருக்காங்க. ஃபோன் நம்பர். ராமநாதபுரம் எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட. எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட சொகுசு கார் இருக்கா? இல்ல A6 மட்டும் தான் இருக்கு. சொகுசு கார் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஒன்லி A6 கார் தான். நோ சொகுசு கார். உங்ககிட்ட எப்படி? எங்ககிட்ட காரே இல்ல. பேசிக்கலி A6 மட்டும் தானா? இல்ல A3, A2, A4? பாருங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கூட எனக்கு புரியல. ஆத்தாடி எப்போ வரும்? இப்போதானே முடிஞ்ச மாதிரி இருக்கு. வரும். ஹாய் சுவாதி அக்கா. தொப்ப குறை டிப்ஸ் சொல்லலாம். ஐயோ பயம் முடுத்தாதீங்க. ஆமா இல்ல நீங்க சொல்லும் போது தான் நானும் பாக்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா மூஞ்சி மேல அடிச்சிடும். ஏன்டி நீங்க சிங்கிளான்னு சொல்றது இவ்வளவு மொறப்பா. ஐயோ என்னடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு மொறப்பா கேட்டிருக்காங்க. நம்பர் கொடுக்கவா? கொடுக்க. மாஸ்க் போட்டு பேசுங்க பயமா இருக்கு. மாஸ்க் போட்டு பேசுறதா? என்னவா இருக்கும்? இது காமெடி பண்ணுவீங்க போல. A6 இப்போ யாரும் நமக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய். யார் அம்மா பேர் கேட்குறாங்கடி? தெரியல. பப்ஜி எனக்கு பிடிக்காது. விளையாடிருக்கீங்களாக்கா? சி வரைக்கும் அந்த மாதிரி கேம் டவுன்லோட் பண்ணதே கிடையாது. டவுன்லோடு குர்ப்ரீத் சிங் மாதிரி இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்லக்கா.
டான்ஸ் ஆட வண்டி அது ஒண்ணுதான் பண்ணல. அடுத்து பண்ணிட்டோமே அது கூட. கயிறு மேல நடக்கு லைவ்ல. ஆக்சுவலி நாங்க வந்து மேல எல்லாம் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோமா. என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ஆடுறது பிடிக்காம போய் அங்க ஒரு ஷெட் போட்டு வச்சுட்டாங்க, சீட்டெல்லாம் போட்டு. இப்பதான் அது மசாலா கம்பெனியா அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திவ்யா ப்ளூ ஸ்லிப்பரை எப்ப சேஞ்ச் பண்ண போறீங்க? அத நானும் கேட்டேங்க. அந்த கதையை நீங்க ஏன் கேக்குறீங்க? இங்க பாரு, என்ன நீ பாக்கலையா? மாத்திட்டேன் நான் ஸ்லிப்பரை. இந்த ஷெட்யூல் தானே மாத்துறீங்க. போன ஷெட்யூல் நான் போட்டோ எடுத்த திவ்யாக்கா எப்படின்னா போட்டோ எடுக்கும் போது சொல்லுவாங்க செருப்பு தெரியாம ஏற்றியா, அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க. இப்படியெல்லாம் பண்ண கூடாதுக்கா. நல்லா இருக்கானா? நல்லாதான் இருக்குல்ல. எனக்கு பாலா அண்ணா கூட நடிக்க சான்ஸ் கிடைச்ச நினைப்பீங்களா? பாலா அண்ணாவா? யாரு பாலா கேக்குறாங்க? ஹாய். 2 லைன் சாங் பாடுங்க அக்கா. என்ன பாட்டு பாடுறதுடா? நீங்க 2 பேரும் பண்ற ரீல் சூப்பரோ சூப்பர். Thank you. நன்றிகள் பல. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பண்ணி. அக்கா உங்க லிப்ஸ்டிக் ஷேட் சொல்லுங்க. 2-3 தடவை கேட்டேன். நைக்கால வந்து நியூட் கலர் ஷேட் சொல்லுங்க. அதல்லடி நியூட் கலர் அடிச்சிட்டேன்க்கா, சாரி. இதோ லைவ்ல உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப பொங்கி எழுந்து வந்துருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. என்ன சாங் பாடுங்கக்கா. என்ன சாங் சொல்லுங்க. நேத்து ஒருத்தர பார்த்து என்னக்கா பாடு. ஓ பாலா, இவரு பூஜா சொல்லுங்க. பாவம் 2 நாளா நல்லா வச்சுட்டே இருக்காங்க. My voice is little bit same as Samantha. ஷூட்டிங் ஸ்பாட் எங்க இருக்கு சொல்லலாம். உனக்கு பிடிச்ச ஒரு இடம் சொல்லலாம். சொல்லலாம். கோடம்பாக்கத்துக்கும் வலசலவாக்கத்துக்கும் நடுவில் பிச்சைக்காரி சாங். பிச்சைக்காரி. ஆக்சுவலி எங்களை ஷார்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் சமத்தா இருப்போம். எங்களோட சமத்து வேற யாருமே இல்லை. கூப்பிடாம இப்படி பண்றாங்க. இது மட்டும் கேட்டுறாதா? எனக்கு தெரியல யாரும். நான் கேட்கலையே. நீ ஒரு ஃப்ளோல கேட்டுட்டு என்ஜாமி சாங், எருவ மாட்டு சாங். பிம்பிள்ஸ் போக ஏதாவது சொல். கேளுங்க எனக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. கிளியர் ஸ்கின் அக்காக்கு பா அப்படி இருக்கும். ஏண்டி நீ தான் இப்ப போன ஷெட்யூல் பார்த்துட்டு சொன்ன கேவலமா இருக்கு. அது ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் கிளியரா தான் இருக்கு. இது ஃபில்டர் மாத்திட்டா சரியா வந்து. ஐயோ ஃபில்டர் எல்லாம் மாத்திடாதீங்க. இல்ல ஃபில்டர் ஒரு பாட்டில் வேணுமா? இங்கே பாருடி, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்குறாங்க சிக்கன் மசாலா ப்ரான் மசாலா. ஆன்ட்டி செஞ்சு கொடுப்பாங்க. கேட்டு சொல்லிடுறோம். ஓகே, நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்து விட்றேன். சாப்பிட்டுட்டு போஸ்ட் மோர் ரீல்ஸ். போத் ஆர் சோ கியூட். தேங்க் யூ. மேகா, நீ என்னோட ஏஜ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க. ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த வயசு இல்லை. 19 வயசு எனக்கு. 19 years. I'm 19 years old. என் காலேஜ் பற்றி அது ஒரு விமென்ஸ் காலேஜ். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், நான் கூட கதை கேட்டிருக்கேன். ஓ அவன் அதை கேட்டிருக்கா. சிவகுமார் பொண்டாட்டி தாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க பாவம் தானே. யார் பர்த்டே? என் பர்த்டே வந்து September 12. என் பர்த்டே வந்து February 6th. ஓ சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் கரெக்டாக தான் சொன்னமான்னு. வசீகர சாங் பாடுங்க. எங்க பாடுறீங்க? ஆடா என்ன கதை அது? என்ன கதை அது? என்ன கதை அது? அது தெரியல. நல்லா சரி ஏதோ சொல்றீங்க. ஆனா நீங்க ஓகே, நீங்க எம்ஜிஆர் காலேஜ் தானே? எஸ். இந்த பாப்பா நான் அதான் அந்த எம்ஜிஆர் காலேஜ் தான். எனக்கு ஆக்சுவலி நீங்க செழியன் அப்படிங்கிற பேரை வந்து வித்தியாசமா டைப் பண்றீங்க. கஷ்டமா இருக்கு. என்னது? பேயில் இருக்குக்கா. பேய் இல்லடி, முன்னாடி பாருங்க. தெரியுதா இல்லையா பேய்? இல்லடி, இங்க பாரு. பேய் தெரியுதா நீ அதுக்கு முன்னாடி வரத்த.
இப்போ நம்மளே சொல்லிட்டோம் எல்லாரும் இந்த கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு சில பல கமெண்ட் எல்லாம். நீ சாவ சொல்லக்கூடாதுக்கா. பார்த்தாலும் விட்டுறணும். நம்ம ஜிபி முத்தோட டயலாக் சொல்லணும்னா சாவரே செத்தம் எங்களை மாதிரி ஜிபி முத்தோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இப்படி ஹேண்ட்ஸ் அப் போடுங்க. சேட்ல இப்படி ஹேண்ட்ஸ் அப் போட்டீங்கன்னா நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். ஆமா. உங்களுக்கு இந்த வேர்ல்டுலயே பிடிச்ச பர்சன் யாரு? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நான் யோசிக்கிறேன். எனக்கு யோசிக்க கூட யாரும் இல்லடா. உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு இருக்காங்க. நான் தான் எப்போதான் லைவ் விட்டுட்டு எங்களுக்கு ஷார்ட். தேங்க்யூ. வாவ் நைஸ். அக்கா உங்க மேரேஜ் இப்போ? தெரியலடி. நாங்க டேட் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பையன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செத்த வேலை சும்மா எல்லாம் கேட்டுக்கிறேன். ஜீபூத்தி அந்த மாதிரி பேசுவான். இருக்கு மென்டல் பையலோட. கிறுக்கு பாயலோடா, கிறுக்கு மெண்டல் பாயலோடா. எல்லாரும் கைட்டு வாவ் எவ்வளவு பேர் வெரி ஹாப்பி தெரியுமா? அக்கா ஈஸி மட்டும் ஆன் பண்ணு. ஆன்ல இருக்கா? ஆன்ல தானே இருக்கு. ஆமா ஆன்ல தான் இருக்கு. ஹாட்டாவே நம்ம குடிக்கிறதுனால அப்படி இருக்கும். ஃபோட்டோ ஷூட் உனக்கு எப்போ பண்ணணும்? ஷூட் முடிச்சுட்டு இங்கே பாரு எவ்வளோ பேர் கை தூக்கிருக்காங்க. ஹாய் துர்கா. ஹாய் துர்கா. ஜிபி எவ்வளோ பேர் கை தூக்கிருக்காங்க. செத்த பயல. செத்த பயல. யாரு ஃபேஸ் சீரியஸா வச்சிருக்கிறது பேபி? தெரியல. இவர் வெரி தீவிரமான ஃபேனா இருப்பார் போல. ஒரே கை தூக்கணும்னுக்கு தான் வருது. வாவ் சாவுல மென்டல் பாய்லா. பா ஜிபி முத்து ராக்ஸ். அக்கா இப்போ திவ்யாங்கிறது வந்து ஒரு ரொம்ப காமன் நேம் இல்லையா? இப்போ நார்மலா எல்லா பேரோட கம்பேர் பண்ணும்போது திவ்யாங்கிறது ஒரு காமன் நேம். உங்க என்னாச்சு? இவ்வளோ நாள்லயே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க திவ்யா உங்க கிளாஸ்லயோ இல்லை சேம் கிளாஸ்லயோ நீங்க மீட் பண்ணல நிறைய திவ்யா இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, என்னடா நமக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு? எனக்கு என் பேரே பிடிக்கல. நான் தான் சொன்னேன் திவ்யாங்கிற பேரே பிடிக்கல. அதனால எங்க அப்பா பேரை சேர்த்து திவ்யா கணேஷன் வச்சிருக்கேன். ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. எனக்கு கை வலிக்குது ரொம்ப நேரமா. நீ கொஞ்சம் பிடிக்கிறது. சாரி ஃபோன் கால் வந்தனால கட் பண்ணிட்டு வேலைக்காரி. ஐயோ சொல்லக்கூடாது. என்னடி ஓகே அடுத்த லைவ் வரணும். ஏதாவது ஸ்டாண்ட் எண்டு வாங்கிட்டு வரணும். ஏன்டி ஸ்டாண்ட் வச்ச ஃப்ரெண்ட் அந்த இல்ல ஃப்ரேமெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு மாதிரி அது பிளான் பண்ணிட்டு ஓகே. கொஞ்சம் கை வலிக்கிற காரணத்தினால கொஞ்சம் நேரம் ஏன் மூஞ்சிய க்ளோஸ் அப்ல பாரு. தூரத்துல இருந்தப்பவே கமெண்ட்ஸ் தாங்க முடியல. தூரமா பாருங்க. இல்ல தூரமா தான் வச்சிருக்கோம். என்னடி இங்க இருந்து படி. அக்கா மை நேம் இஸ் ஆல்சோ திவ்யா அக்கா. ஹாய். எடிட்டிங் இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஏதாவது சொல்லலாமா? இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருக்கா? நத்திங். நேஹாவை காட்டுங்களா? சரியான இவங்க தான் நேகா. இட்ஸ் மீ. யா. அப்ப இவ்வளவு யாருன்னு நினைச்சு நீங்க பேசிட்டீங்க? பிரவுன் ஷேட். அக்கா பிரவுன் ஷேட் இல்ல, அதுல நியூட் ஷேட் இருக்கு. நான் பேர் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இருங்க காமிக்கிறேன். இங்கதான் இருக்கு. இன்னைக்கு பொட்டு வச்சிருக்கீங்க திவ்யா அக்கா. பொட்டு வைக்க வச்சுட்டாங்க எங்க அக்காவை. ஆமா பொட்டு வைக்காம தான் வந்தேன். பார்க்கலாம் ஷேட் நேம். இதோ 09 ஷேட் நம்பர் 009 ஏதோ இருக்கு. மோனாலிசா. 09 மோனாலிசா. நைகா. அது தட்ஸ் இட். அக்கா எப்போ குழந்தை பிறக்கும்? நீங்க யார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. திவ்யா
குஜு 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 ப்ளீஸ். என்னடி நீ காணாம போயிடுற? இல்லக்கா பரவாயில்ல, நான் வேணும்னு தான் இருக்கேன். ஏய் அடிச்சிருவேன் அவனை. இப்படி வைக்கணும். நேகா நேகா ஆர்யா சார். தாரா, உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. தாரா இந்த மாதிரி சில பேர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த பேர் வைக்க வைக்க கூடாதான்னு வருத்தமா இருக்கு. இருக்கு. மீரா, தாரா. நடுவில் போய் கேட்டேன்க்கா வீட்டில், எனக்கு பேர் மாற்றணுமா நேயா. 4 letters தான், ஒன்லி 4 lettersங்க. என் பேரை சுருக்கி நம்ம எப்படியுமே கூப்பிட முடியாது. நேயாவை ஒரு லெட்டர் மாற்றி நேஹூன்னு கூப்பிடுவாங்க வீட்டில். அப்ப என்ன எப்படி கூப்பிடுறியா? நீகூன்னு திதி எவ்வளோ இருப்பேன் அந்த மாதிரி சொன்னதுக்கு கொஞ்சம் திட்டாங்க. செலியனை பிடிக்கும். ஜெனிக்கு செலியனை பிடிக்கும். என்ன முறைச்சோம். ஹாய். மீராவா? நல்லா இருக்குல்ல? எதுக்கு சிரிக்கிறீங்க? போட்டு கொஞ்சம் கீழே வைங்க. நல்லா திவ்யா. சஞ்சு. ரியல் மோலாக்கா? நோ. பையன் வெயிட்டிங் ஆண்டி. வலிமை அப்டேட் பத்தி நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. ஏங்க வலிமை அப்டேட் வந்துருச்சுங்க. வேண்டாம் வேண்டாம். ஹாய் வர்ஷினி. திவ்யா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். திவ்யா நல்லா தான் இருக்கு. பட் ஓகே, இருக்கிற பேரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேர் இஸ் எழிலண்ணா? ஆக்சுவலி எங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க. யா. உங்க ஃபேவரட் மூவி? படம் அதான் நான் எல்லா படம் பார்ப்பேன்டா. டு யூ லைக் BTS? BTS நாங்க 2 பேருமே BTS ஃபேன்ஸ் கிடையாது. என்னது? நான் சொல்லிடுறேன்க்கா, நானும் அப்படிதான். எனக்கு என்ன BTS தான் என்னன்னு தெரியுமே தவிர அதை தவிர்த்து அதை பத்தி ஒண்ணு தெரியும். BTS என்னன்னே என் செல்லத்துக்கு தெரியல. என்னடி அசிங்கப்படுத்தாது லைவ்ல என்னக்கா இதற்கு BTS ஃபேன்ஸா இருப்பாங்க, நம்ம இல்ல, அவ்வளவுதான். சொல்லுவேன் இருங்க. ஏய் என்னன்னு சொல்லி இருங்கக்கா, பரவாயில்ல லைவ்ல கேட்டா பரவாயில்லையா? வேணாம் வேணாம். நீங்க ஷார்ட் முடிச்சிட்டீங்களா? ஆமா, ஒரு 14 சீன் பண்ணிட்டோம் காலையில இருந்து. டயர்டு. நீங்க திவ்யா, நீங்க அழகு உண்மையில். தேங்க்யூ மிஸ்டர். அந்த எனக்கு இருக்கு, நான் காட்டுவேன். என்ன பண்ணி சும்மா நீ என்ன பாருங்க, திருப்பி BTS போட்டு ஹோட்டல்ல போட்டுருக்காங்க. நீங்க வேற ஏங்க, குழந்தைக்கு தெரியலங்க, விடுங்க. ஹாய் ஸ்வாதி பேபி. ஹாய் BTS. ஏய் என்னடி பல பேருக்கு தெரியல. ஓகேவா, பாருங்க BTSனா என்னன்னு அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் இது காமிச்சிருக்கோம். அது என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? கடவுள் கொடுத்த சிரிப்பு. அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு எங்ககிட்ட. எல்லாரும் கேட்டிருக்காங்கடி, என்னடி ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுட்டியா அப்படின்னு கேட்டு சாப்பிடுறேன். இல்ல காலையில நினைக்கிற மாதிரி ட்ரை காட்டன் சாரீஸ் as like Jessie in BTV. It looks very good. Thank you. Sure கண்டிப்பா. நேஹா வேர் சிவாங்கியா? சிவாங்கி இறங்குங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சிவாங்கி கொஞ்சம் இறங்குறீங்களா? அவங்க இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டாங்க. பொட்டு வச்சுக்க முடியாது. இங்க பாருங்க. என்னது BTS means அப்படியாடி? அப்படியா? வேற லெவல்ல மறைச்சு வச்சிருக்காங்கடி. தீபன், ஹாய் தீபன். நீ ஏண்டி போன் பிடிக்கிற மாதிரி உட்காந்துருக்க?
இது வேற அப்பப்போ பாஸ் ஆகுது எதுக்கு நேகா 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 அப்படி ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க. ஐ லவ் யூ. ஓவேதோ விஜய் டிவி கிரிஞ்சா இந்த கிரிஞ்சுங்கிற எல்லா ரொம்ப இடத்துலயும் பெருமையா இருக்கு. ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்ற யாருக்குமே கிரிஞ்சு மீனிங்கே தெரியாது. எனக்கும் தெரியாது. உங்களுக்கு கிரிஞ்சுனா எப்படி சொல்றது, ரொம்ப சாடிஸ்டா எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த வேணும்னு உட்காந்துக்கிட்ட பண்ணிக்கிட்டு தெரியாத மாதிரி. ஆமா வேணும் தான் போடுவாங்க. நான் கிரிஞ்சு கிடையாது. 92 இல்ல 94. It's okay. Just number. Please. திவ்யா மட்டும் ஸ்கிரீன் வாங்க. யார் இது? அப்படி நான் வச்சிருவேன் நினைச்சீங்களா? No. கொரோனா டைம்ல கிளாஸ் தான். நான் படிக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுங்க. வித் ஆல் தி COVID-19 உடைய எல்லாமே சேர்த்து வச்சு எங்களுக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க. ஓகே இட்ஸ் ஓகே, வில் கண்டினியூ. யாரோட கொரட்டை சத்தம் I'm sorry, அதை நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி பர்சனல். ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க யாரு கொரட்டாக்கா அவ்வளோ கேக்குதா? எங்க சிரிப்பை தாண்டி கொரட்டை சத்தம் கேக்குது. எனக்கு அழுகையே வந்துச்சு நீங்க கேட்டது. அவ்வளோ கேக்குது. அலர் அவளை என்ன கேள்வி கேட்டீங்க? 10 பிள்ளைங்க. நானே ஒரு பாவம். அக்கா ஈஸியா ஆன்ல இருக்காக்கா. நம்பர் எவ்வளோ இருக்கு? 25. ஏண்டி அலற? என்ன கேள்வி கேட்டீங்க? someone snoring. எல்லாருக்கும் கேக்குது. எப்படி இப்போ நாங்க லைவ் கட் பண்ணிட்டு தான் போக முடியும். இல்லக்கா ஐயோ இந்த இவர்தான் கொரட்டை விட்டுட்டு இப்ப கொரட்டை சார் சரியா போயிடும். நாங்க எங்களோட லைவ் முடிக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம். ஏன்னா ஒன்று கொரட்டை சத்தம் அதிகமாக இருக்கு, 2 வந்து ஃபோன்ல சார்ஜ் இல்லை. மீனாக்கா எழுந்திருக்கவே மாட்டுறாங்க ஷார்ட்டுக்கு. ஏசி போடுங்க போதாச்சு. அண்ணா நான் ரெடியா இருக்கேனா? நான் ரெடியா இல்ல. ஷார்ட் பண்ணீங்கன்னா ஓகே என்ன நடந்து போயிட்டு இருக்கு? டன்னா டன் गाइस. ஆமா ஹேர் ஸ்டைல் மாத்தி இருக்கேன். என்னல இருந்து எப்படி போலான்னு நேகா தான் சொன்னா நல்லா இருக்கு. இட்ஸ் நைஸ் இல்ல ஜெனி? இந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹோம்லியா இருக்க மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம். சோ யா see you tata bye. Thank you guys, thank you for joining. Tada tata சொல் மூஞ்ச டாடா காட்டுமா சொல். tada tada. திவ்யா கம்மு